நீங்கள் தாம்மா கடைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சேலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? இருக்கட்டும்மா, எல்லாம் நல்லா தான் பார்த்து எடுத்துருப்பீங்க. நான் இதுக்கு வந்துக்கிட்டு வயசான காலத்தில் அலைய முடியாது பார்த்தீங்களா? அதான் வீட்டில் இருந்துக்கிட்டேன். நாளைக்கு காலைல தானே கல்யாணம்? அவன் தங்கச்சி பெருசாக யாரையும் கூப்பிடல. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சுப்போம். ஏன் தேவையில்லாமல் நம்ம மருமகளை நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது. வளைகா போச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லி பண்ணிக்கலாம். ஆமாம், மச்சான் சொல்கிற மாதிரி வளைகாப்பை பெருசாக பண்ணிட்டு போயிடுவோம். ஆமாண்ணா, அடுத்ததான் ஒரே விசேஷம் மலைகாப்பு வருதில்ல, அதை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். டே தர்மா, அந்த பிள்ளைக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் பாரு. கடையிலேருந்து வந்ததுலேருந்தே கிறக்கமாக இருக்குன்னுச்சு. கொண்டு போய் ஜூஸை கொடுண்ணா. சரிங்க அத்தை, கொண்டு போய் நான் கொடுக்குறேன். எங்க இவங்க அம்மா இருந்து எல்லாத்தையும் முன்னாடி பார்க்கணும். அவள் ஒன்றும் இப்போ தலக்கணம் பிடிச்சி போய் திரியிறா. ஐஸ்வர்யா வந்தா நம்ம கூட எங்கே வரேன்னா அப்புறம் இல்லை வீட்டில் போய் நான் அம்மாவை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பார்க்குறேன். அம்மா எப்படி ஒத்துழைக்காம போய்ட்டு நான் எப்படியாவது வச்சு எல்லாம் செய்ய பார்க்குறேன்ட்டு போயிருக்கா. ஐஸ்வர்யா சாமர்த்தியசாலினா எல்லாத்தையும் முடிச்சிருவா. பாருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை அவள் பண்ணியிருக்கா அண்ணனுக்காக. வேறு எதாவது பண்ணணுமாப்பா? நான் வேணா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரவா? வேணாம் தர்மா, அதெல்லாம் உன் தங்கச்சி பார்த்துக்கிறேன் இருக்கான். நான் போய் கூட மாட அவளுக்கு ஒத்தாசை செய்கிறேன். உங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் பேசிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் போய் என்ன பார்க்கணும்னு நான் பார்க்குறேன். உங்கள் பாட்டி தான் இருக்காங்கல்ல, நல்லது கிட்டதெல்லாம் சொல்லுவாங்க. எது எடுத்து வைக்கணும் கல்யாணத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்துப்பா. அண்ணா, தாலியை சாயந்தரம் வந்து வாங்கி சொல்லிருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா தங்கச்சி, நான் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். நம்ம ஐயர்லாம் வச்சு பண்ணலன்றதுனால அப்படி தானே தாலி கட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பார்த்துப்போம். அதானே, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போயிடுவோம். ராமுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற டைமில் நாங்களும் உங்களால் கழிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கே நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. தர்மா மட்டும் யாரு, நம்ம பிள்ளை தானே. அவன் கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராம் கல்யாணத்தை பார்க்கறதே எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு தர்மா கல்யாணத்தை பண்ணிட்டு ராம் கல்யாணத்தை பண்ணுறது எவ்வளோ திருப்தியாக இருக்குது தெரியுமா? என்னதான் இருந்தாலும் 2 கல்யாணமும் இப்போ ஆளை கழிச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை மச்சான், நீங்கள் பொறுமையாக இல்லை வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க. நாங்கள் நடுவில் இந்த மாதிரி வேலை கொடுத்துட்டோம். அதான் மாமா, எங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. ராம் கல்யாணத்தில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் நடுவில் ஏன் கல்யாணம் வந்ததுனால வேலையை பிரித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற நீனு அப்பாவும் ஃபீல் பண்ணுறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இல்லை மாமா, நாளைக்கு ஒரு நாள் தான் வேலையை முடிச்சுட்டு அவன் கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். தம்பி, அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. யாருக்கு என்ன நடக்கணும்னு எப்போ தலையெழுத்து எழுதியிருக்கோ அப்போ அது நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் நிற்காது, பார்த்துக்குங்க. என் பேத்திக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ மெனக்கட்டு பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? 6 மாசமா என் கூட்டு பிள்ளைய நீங்கள் எப்படி பார்த்துருந்துருக்கீங்க? ஒரே தான் உங்கள் பேத்தி அந்த வயிற்றில் ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருக்கானா, ஊர் உலகம் எப்படி பேசுன்றது எங்களுக்கும் தெரியும். அப்படி அந்த பிள்ளைய பொறுமையாக பார்த்து நீ தானம்மா வச்சுருந்துருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஐயோ, என்னையா நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டு பொண்ணு, இதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் என்னன்னு பாருங்கள். சரிண்ணா, பார்த்து பத்திரமா போ. அஞ்சுமா, நாளைக்கு மாப்பிள்ளையெல்லாம் அப்படியே கோயிலுக்கு வர சொல்லிட்டியா? வந்துருவாங்க, நீ எல்லாரையும் வர சொல்லிட்டேன். தம்பி தான் நாளைக்கு ஸ்கூல் போயிடுவான். அவரும் எங்கள் மாமியாரும் வந்துடுவாங்க. கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருவோமா? அப்புறம் ஏதாவது மறந்துட போகிறோம். சரிம்மா, ஆகட்டும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஏட்டி ஐஸு, என்கிட்ட சொல்லாமலே பிளானை போட்டுட்ட பற்றியா? உன் பிளானில் நான் இல்லாமல் போயிட்டேனே. பாட்டி, என் பொண்டாட்டி எப்பயுமே சோலோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாள். பொண்டாட்டிக்கு ஏற்ற புருஷன் தான். என் பேத்தியை கண்ணில் காட்டவே மாட்டேறீங்கடி. என் பேரனுக்கு பொண்டாட்டி எப்படி இருக்கா நான் பார்க்க தேவையில்லையா? கழுவி இதுக்கப்புறம் அது உன் மூஞ்ச பார்த்து தான் குடும்பம் நடத்தி ஆகணும். அதனால 2 நாள் நிம்மதியாக இருக்கட்டும்னு அத்தை வீட்டில் விட்டு வந்திருக்கு. என்னடி ஐஸு இப்படி சொல்லிட்டேன்? உன் கூட நான் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அதேமாரி என் பேத்தி கூடயும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன். என் மருமகளை வர்ற பேத்தி குடும்பப்படுத்திடுவாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உன் பேத்தி ஒரு அம்மாஞ்சி மாதிரி இருக்குது. நீ தான் அதுக்கு தைரியத்தெல்லாம் சொல்லித்தரணும். அப்படியாடி? அப்போ உங்கள் அம்மாவை குடும்பப்படுத்த கடைசி வரைக்கும் யாரும் வர மாட்டாங்களோ? நீ அவ்வளோ கற்பனை கொட்டெல்லாம் கட்டாத என்ன? சரி, என் பேத்திக்கு ரெட்டை பிள்ளையாடி. ஆமாம், உன் பேரன் எவ்வளோ உண்மையை இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிருக்கான் பார்த்தியா? அப்படிலாம் சொல்லாதடி. என் பேரன் பச்சை புள்ள. பச்சை புள்ள பார்க்குற வேலையாது. ஐசு, உங்கள் அம்மா வரா. இப்போ நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் அதே ஆளாண்டுக்கிட்டு வரணும். நாளைக்கு கல்யாணத்துக்கு நம்மளாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அது காரில் கிளம்பி உட்காரணும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணும். என்ன கவி? சரி ஸ்டார்ட் பண்ணு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். பாட்டி, என்ன நடக்க போதீங்க? தம்பி, நீ வாயை முடிக்கிட்டு இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியும், சரியா? இப்போ பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி உட்காந்து பேசுவோம். பாட்டி, நாளைக்கு உன் மருமவளை மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர விடாமல் நம்ம பண்ணிடணும்னு. கல்யாணத்துக்கு போகிறேன்னு யார் இப்போ அழுதா? இவளுங்க மீட்டிங் போகிறாளுங்க. ஏன்டி ஐஸ் அப்படி சொல்கிற? ஆமாம், எங்கள் அண்ணன் ஏற்கனவே எங்கள் அம்மா மேலே செமையாக கோவத்தில் இருக்கான். நாளைக்கு எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வரலன்னு வச்சுக்க, பாரு பெத்த புள்ள கல்யாணத்துக்கு நம்ம அம்மா வரல, கல் நெஞ்சக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரே வழியாக விட்டு பிரிஞ்சிருவான். அப்படியே ஐஸு, அப்போ என் பேரன் உங்கள் அம்மாவை வேணான்னு சொல்லிவிடுவானோ? கல்யாணத்துக்கு மட்டும் வராமல் இருந்துச்சு, கண்டிப்பாக வேணான்னு சொல்லிவிடுவான். அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு எங்கள் அம்மாவை கல்யாணத்துக்கு வர விடக்கூடாது. நம்ம அது கிளம்பிச்சுனா கூட நம்ம விட்டுட்டு போயிடணும். ஐஸு, அப்போ நாளைக்கு நம்ம அம்மாவை கல்யாணத்துக்கு வர விடக்கூடாது அப்படி தானே சொல்கிற? ஐயோ, நம்ம அம்மா நம்ம திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கன்னா அம்மாவை கொஞ்சம் பாசமாக பார்த்துருவான். ஆமாம், உங்கள் அண்ணன் பார்த்தாலும் பார்ப்பான். நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு வர விடக்கூடாது உங்கள் அம்மாவை. ஆமாம், இதுங்க கரெக்டாக தான் சொல்லுதுங்க. நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு போவேன்னு நினச்சா கல்யாணத்துக்கு போகாமல் விட்டோன்னா தர்மம் நம்மளை இன்னும் வெறுத்துருவான். நம்ம புள்ள தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நம்ம கல்யாணத்துக்கு நம்மளுக்கு பிடிக்கலனாலும் போயிட்டு வந்துடுவோம். ஐயோ அம்மா, நீ எப்போ வந்த? நான் வரது இருக்கட்டும், நீங்களா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு வராதம்மா. உன்னை மதிக்காம அண்ணன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். நீ நாளைக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு.
எதுக்குடி என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்ற? என் புள்ள கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி இருக்க முடியும்? உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், அந்த கல்யாணத்துக்கு வந்து நீ அவன் நல்லா இருடான்னு வாழ்த்த போறியோ? ஆமாம், என்னதான் இருந்தாலும் அவன் என் புள்ள இல்லையா? அப்புறம் நான் அவன் கல்யாணத்துக்கு வரதில்ல, நாளை பின்ன அம்மா வரலையா நான் வருத்தப்படுவான்ல. ஒன்றை மதிக்கல, வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறான்? நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுமா? ஆமாம், என் மருமவளை மதிக்கலன்ற இடத்துல யாரும் என் மருமவளை கூப்பிடக்கூடாது வற்புறுத்தி. நீ வராதம்மா, நீ வீட்டிலே இருந்துக்கன்னு. கிழவி கூட நம்மளுக்கு எதிராக சரி பண்ணுது. யார் தடுத்தாலும் நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வருவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன வர வேணாம்னு சொல்கிறதுக்கு உங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது. என் புள்ள கல்யாணம், எனக்கு அவளை பிடிக்குதோ இல்லையா, என் பிள்ளைய பிடிக்கும், அதனால நான் கல்யாணத்துக்கு வருவேன். அம்மா நீ வரக்கூடாது, அப்போ தான் அண்ணனுக்கு உன் அருமை தெரியும், அதனால நீ வராத. நான் வந்தே தருவேன், யார் தடுத்தாலும். கேட்டியா ஐசு? சூப்பர் பிளான் கேட்டியா? அம்மா உங்கள் அம்மா கிட்ட இப்படி பேசினா காரியாகும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அது எப்பயுமே செய்யாதன்னு ஒரு விஷயத்த சொன்னாதான் செய்யுமே, அதனால தான் உசுப்பேத்தி விட்டு பார்த்தேன். ஆனாலும் ஐசு, உங்கள் அம்மா வைராக்கியமாக பேசிட்டு போகிறேன். நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கோயிலில் அவள் தான் நிற்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் பாட்டி, பேசிட்டு போகிறத பார்த்தா நாளைக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கோயிலில் நிற்கும். யாருக்கு கல்யாணம்? இப்போ நீ மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்திருக்க. அடுத்த மாப்பிள்ளை நான் தானே மச்சான், அதான் ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் வால் வந்தாச்சு பாத்தியா? ஏன்டா இப்படி உசு பேத்தி உடம்பு ரணகலமாக்குறீங்க? அது ஏன் ஆள்னு உங்ககிட்ட சொல்லிச்சா? ஆள் இல்லாமலா உன்னை பார்க்கறதுக்கு வந்து நிற்கிது? எங்கடா? அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, தழைய சேலையை கட்டிக்கிட்டு உன்னை தான் வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. ஆட ஆமாம், போ முடிஞ்சதை உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிப்பாரு. வேணாம், கரெக்டானா ஆகட்டும், இல்லைனா விட்டுருவோம். ஏன்டா நீ வேற? போய் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன், அதுவும் நல்லா தான் பேசுது, ஆனால் என் ஆள்னு தான் ஒத்துக்க மாட்டேது. சிக்னல் வந்துருச்சு. சொல்லுங்க ஜான்சி, எப்போ வந்தீங்க? அங்கே சேர்லாம் போட்டிருக்கோம், அங்கே உட்காருங்கண்ணே. இப்போதான் வந்தேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கா இல்லை வேற யாருக்காவது நல்லா இருக்கா? நான் உங்களை தான் சொன்னேன். சரி என்னையே சொன்னதாக இருக்கட்டும், நான் போய் ஏன் ஆளை பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேர் பேசுங்கண்ணே. இருங்க, பரவாயில்ல. நான் லவ்வர்ஸ்க்கு எப்பயும் நடுவில் நிற்கிறது இல்லை ஜான்சி, அதை ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன் பார்த்துக்குங்களேன். நான் போயிட்டு வரேண்ணே. அவர் யார் இப்போ லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாரு? அவன் யாரை சொன்னான்னு நான் சொன்னால் மட்டும் நீ ஒத்துப்பியா என்ன? ஆரஞ்ச், இந்த ட்ரெஸ்ஸில் உண்மையிலே அழகாக இருக்கீங்க. என்னையாம்மா சொல்கிற? ஆமாம். பாருடா, இந்த சாரியில் நீ கூட பார்க்கறதுக்கு நீங்கள் பொண்ணு மாதிரியா இருக்கம்மா. ஏய், சும்மா சொன்ன உடனே கோவப்படுறத. அழகாக இருக்க சாரியில் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் எதை பேச வரமோ அதை பேச மாட்ற. அதெல்லாம் உடனே ஓகே சொல்லிடுவாங்களா? அப்பெல்லாம் ஈஸியாக கிடைச்சிட்டா வேல்யூ தெரிஞ்சிருமா என்ன? எப்போ கிடைச்சாலும் கொடுக்குற வேல்யூ தாம்மா பசங்களும் பொண்ணுங்களும் அவங்கவுங்களுக்கும் தராங்க. இதுக்காகலாம் யாரையும் வெயிட் பண்ண வைக்காதானே. இதெல்லாம் நினச்சா ராத்திரி தூக்கம் வர மாட்டேது. நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு தானே டவுட்டாக இருக்குது. பார்த்துக்க. ஜான்சி போதும்ண்ணா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஐயோ இசை சிஸ்டர், எப்போ வந்தீங்க? நீங்கள் வான் பறந்த தேன் சிட்டை போடும்போதே வந்துட்டேன். ஐயோ காமெடி ஆக்டாக தானே இருந்தேன். போன எபிசோட் வரைக்கும் உனக்கு இந்த பிள்ளைய ஜோடியை சேர்த்து வைக்கல. இந்த எபிசோடில் அட்மின் உனக்கு சாங்லாம் போட்டிருக்கு. ஏமா அட்மினே என்ன நினச்சிட்டு இருக்க? என் பேர் எங்கே தான்? சிஸ்டர், சாரியில் சூப்பராக இருக்கீங்க. ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது. அவன் 9 கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அவன் ஆளு கூட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கல்யாணம் தானே? சார் சிஸ்டர், இன்னைக்கு ஒரு கல்யாணம் தான், நீங்கள் பயப்படாதீங்க. நாங்களாம் பொறுமையாகவே பண்ணிப்போம். பண்ணிப்போன்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ணிப்பியா? சூப்பர் கேள்வி, பதில் சொல்லுமா. இல்லை, எனக்கு ஆன்சர் தெரியாது. சிஸ்டர் வாங்க, நம்ம பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். பிள்ளைங்க பதில் சொல்லாதியா, நீ பாட்டை மட்டும்தான் போடலாம். இதுங்களாம் பதிலே சொல்லாது. சிஸ்டர், பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? ஏன் கண்ணு பற்றும் போல இருக்கு. அப்படியா சீதா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாரு, இந்த வெக்கம் இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சுன்னு தெரியலையே. சாரு சிஸ்டர் மூஞ்சில் அவ்வளோ வெக்கம். ஏன் சாருவா இது? ஐயோ என்னால் நம்பவே முடியலையே, அவ்வளோ அழகா இருக்கா. போடி பாடுறா வெக்கத்தை. நீயும் அழகா இருக்க. முத சாரி கட்டியிருக்கல என் கல்யாணத்துக்காக. ஆமாம் இது சிஸ்டர், சூப்பராக இருக்கீங்க. அப்படியா சீதா? உண்மையாவா? ஆமாம் சிஸ்டர், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்களை பேண்ட் ஷர்ட்லேயே பார்த்துட்டு திடீர்னு சாரியில் பார்த்தோன்னே பெரிய பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. நான் பேசிட்டாவே பெரிய பொண்ணு தான். அப்படியா சிஸ்டர்? சொல்லவே இல்லை. சரி கோச்சிக்காதீங்க, நீங்கள் பெரிய பொண்ணு தானே. அப்படி ஒத்துக்கணும் சரியா? சரிங்க சிஸ்டர். ஆமாம், இந்த ஜான்சி எங்க? அது அவங்க ஆள் கூட நின்று மொக்கப்பட்டு இருக்கு. அப்படியா சிஸ்டர்? பேசவே பேச மாட்டாளே. சாரி கட்டிட்டு வந்ததுனால அவ ஒரு பெண்ணா ஃபீல் பண்றா. அதனால ஒரு ஆண்மகன் கிட்ட பேசிட்டு இருக்கா வெக்கப்பட்டு. ஆனால் நீங்கள் எந்த சாரி கட்டினாலும் வெக்கப்பட மாட்டீங்களே சிஸ்டர், ஏன் அப்படி? ஓவரா வாய் பேசுறேன்னா? ஐயோ மறுபடியும் சாரி சிஸ்டர்.
ஒன்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் உன் குடும்பத்து பாஷை ஓட்டிக்கிச்சு. சிஸ்டர் அவன் டைலாக நீ வாங்கிக்கிறியா? சரி விடு, நான் என் சாருமாவை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சாருமா, உன் லைஃப்பில் முக்கியமான மூமெண்ட் இல்லை. ஆமாண்டி, நீ எல்லாம் கூட இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. நான் எதுவும் காரணம் கிடையாது, உன் நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது, அவ்வளோதான். ஆமாம், ஹிட்லர் உன்னை பார்த்தாரா? நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடல்னா தான் தப்பு, தேடினா தப்பு கிடையாது. ஆமாம், இப்போ ஹிட்லரை பார்த்தா என்ன பண்ணுவேன்? அவங்கள தான் காணமே, நான் தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இனிமேல் தேட வேணான்னு தோ பின்னாடி தான் நிற்கிறாரு. எங்கே? நீங்கள் திரும்ப வேணாம், உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிரும், அதனால் நாங்கள் தள்ளி போகிறோம், அவர் இங்கே வந்து நிற்பாருன்னு. அண்ணா முன்னாடி வந்து பாருங்க உங்க தங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தங்கம் செம்ம அழகாக இருக்க தெரியுமா? போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களும் தான் அழகாக இருக்கீங்க. அப்படியா? இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்ன மாதிரியாதையாக இருக்காது, நம்ம போவோமா? அதுவும் கரெக்டு தான் சிஸ்டர், வாங்க நம்ம இடத்த காலி பண்ணுவோம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ இடைஞ்சலை தாண்டி இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் இல்லை தங்கம்? ஆமாங்க, கனவா நனவானே தெரியல. நிஜம்தான் தங்கம், இதுக்கப்புறம் மாமா விட்டு எங்கேயுமே நீ போக மாட்டேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கணும். இனிமே என் தங்கத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? தர்மா, வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? அதாயா வந்த. 2 பேரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமா இருக்கீங்க, கண்ணுக்கு நிறைவா. என் பேத்திக்கு ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கே. நல்லா இருக்கீங்களா பாட்டி? இந்த கிழவிக்கு என்ன குறை சொல்லு? சிங்கக்குட்டி மாதிரி 2 பெத்து தர போகிறேன், அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு என் ஆயுசு இன்னும் 100 வருஷம் இருக்கும். என் பேத்தி சந்தோஷமா இருக்கால இன்னைக்கு? சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. சரி சரி. பாட்டி, இங்கே ஒருத்தர் இருக்க, மறந்துடாதீங்க. என்ன பாட்டி, என்ன மறந்துட்டு பேத்திக்கிட்ட போயாச்சு? இனிமேல் என் பேத்தி தானே எனக்கு எல்லாம், உன்கிட்ட என்ன கொஞ்சறது? இனிமேல் என் பேத்தி என் பேர பிள்ளைகளும் கொஞ்சம் வேண்டிதான். ஓ, பேர இல்லாமல் தான் பேத்தி பேர பிள்ளைங்களாம் வராங்களோ? என்னதான் இருந்தாலும் இனிமேல் என் பேத்தி தான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் என் பேரன் அப்படியே அம்சமா இருக்கான் இன்னைக்கு. பாட்டி, நான் கேட்டன்றதுக்காக தானே சொல்கிறீங்க? இல்லையா, அப்படியே உங்க தாத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கு. உடனே பாட்டிக்கு தாத்தா ஞாபகம் வந்துருச்சுல. ஆமா, உங்க தாத்தாவும் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு நடந்து வந்தா அந்த காலத்துல அப்படி இருக்கும், அதே மாதிரியே இருக்கான் என் பேரன். நல்லா இருக்கீங்களாம்மா? யாரு? என் பேத்திக்கு பாட்டியா நீங்க? ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் நல்லா இருக்கா? எனக்கு என்ன, இப்பதான் 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் பேத்தி ரெட்டை கொள்ளு பேரனுக்கு வித்து தர போறா. இனிமேல் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரத்தான் என் வேலை. எனக்கு இனிமேல் உடம்புக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க? அதுவும் சரிதான், என் பேத்தியை பார்க்கவே இல்லையேன்னு பார்க்க வந்தேன். கடைசியில் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. பாருங்க, அந்த சாமி கருவறையிலேருந்து வந்து கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு பேத்தியை பார்த்தா இன்னைக்கு. பேத்தியை எல்லாரும் உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க, இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனிமே அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். மனசு இப்போதாம்மா நிம்மதியாக இருக்கு. ராசாத்தி என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. பாட்டி நல்லா இருக்கண்ணா? எனக்கு என்னடி குறை? அம்சமாக இருக்கு, அப்படியே அழகா. போ பாட்டி. பேத்தி வெக்கலாம் படுறா, பேரனும் அதுக்கு மேலே அம்சமாக இருக்காரு. 2 பாட்டியும் பேத்தியை கொஞ்சிட்டு பேரன் கோச்சுக்கு போகிறேன்னு கடைசியாக வந்து உப்புக்கு சப்புக்கு என்கிட்ட பேசுறீங்கல்ல? அப்படிலாம் இல்லை பேரண்டி, நீ அழகா இருக்க போதா பொண்டாட்டி அழகா இருக்கா? பாரா, சரி, 2 பேரையும் இப்படி பார்க்க கண்ணுக்கு நிறைவா எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கேள்வி ஆயுசு இன்னைக்கே முடிஞ்சாலும் போதுங்கானு இருக்கு. பாட்டி அப்படிலாம் சொல்லாத நீனு. என் பேத்தியை உள்ளங்கையில் வச்சு தாங்குற ஒரு குடும்பத்தில் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு என்ன கிடக்கு? என் பிள்ளைங்களெல்லாம் யார் வளர்ப்பா? பாத்தியா, என் பேத்தி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வளர்த்துற வேண்டிதான். எங்க 2 பேருக்கு என்ன வேலை? ஆளுக்கு ஒரு பேரனை கொடுத்துருங்க, நாங்கள் வளர்த்துறோம். ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு நம்ம அடுத்தது பிளான் பண்ணலான்னு. என்ன பேராண்டி பேத்திக்கிட்டே ஏதோ சொல்றீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்கிறேன். வாயை மூட்டிட்டு இருங்க. சரி சரி. சார், கொஞ்சம் அப்படியே வரீங்களா? கப்பல் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துடலாம். ராம் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களை. ஆமாம் சார், உங்களுக்கு ஒரு சில காஸ்டியூம்ஸ் இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி அதை போட்டு கொஞ்சம் எடுத்துருவோம். நாங்கள் கிளம்பிட்டோமேப்பா. வாங்க சார், பெருசாக பண்ண தேவையில்ல, ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காஸ்டியூமுக்கு போய்க்கலாம். மேரேஜுக்கு தான் ஒரு 1 hour இருக்குல்ல. தம்பி, நல்லா நிறைய ஃபோட்டோ எடுங்கண்ணே. ஆமாம், பேத்தியும் பேரனும் அம்சமாக இருக்கணும். முக்கியமாக எங்கள் கொள்ளு பேர 2 பேரும் வயிற்றுல தெரியணும். கல்யாணன்றாங்க, ஆனால் பொண்ணை பார்த்தா வளையாப்பமாக இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். சார் வாங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி போப்பா, இதோ வரோம். இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே.
தான் சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், என் சீதாவை பார்த்தேன், ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சு. சாரி அழகாக இருக்குது, சீதா அழகாக இருக்கா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறைஞ்சிச்சு. அதான் நம்ம கையாலே வச்சு விடலாமேன்னு கூப்பிட்டேன். இப்போ நான் போட்டுமா? இப்போது போட்டுமா? இதே வீட்டில் நின்று பேச சொல்லு, போகிறேன்பா. கோயிலில் வந்து மனுஷனை சோதிச்சிட்ருக்கா. ராம், பின்ன என்னடி, ரூம்லலாம் அம்மா கூப்பிட்றதுக்கு முன்னாடி அத்தை கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிட்றாங்கன்னு ஓட வேண்டியது. இப்போ வந்து போட்டுமாங்கிறா. உன்னை போகாமல் இங்கே வச்சிருந்து மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. இருந்தாலும் தேங்க்ஸ் என்ன? நீ தேங்க்ஸ்லாம் சொல்லி பிரித்து பார்க்குற. ஏன் வருங்கால பொண்டாட்டி, அவளுக்கு பூ வச்சு விட்றதுல என்ன தேங்க்ஸ்? இருந்தாலும் என்ன இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கியே. உன்னை நான் நோட் பண்ணுறதை விட எனக்கு என்ன வேலை சொல்லு. ஓவரா பேசுவேன்னு. ஏன் பொண்டாட்டி தான் நான் பேசிட்டு போகிறேன் போ. ராம், ஐயோ சொல்லுங்க ஐஸ்வர்யா. உங்க அழும்பு தாங்கலப்பா, உங்களுக்கு நான் ஒரு வாரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. நான் பொறுமையாக தான் இருக்கேன் ஐஸ்வர்யா, நான் ரொம்ப நல்ல பையன், உனக்கு தான் தெரியுமே. நல்ல பையனுக்கு இங்கே தனியாக என்ன வேலை? அது சும்மா கோயிலெலாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, ஜோடியாக சுற்றி பார்த்தா தான் கோயில் எப்படி இருக்குன்னு தெரியும், அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. போதும், அங்கே கல்யாணத்துக்கு உங்கள் 2 பேரையும் காணான்னு தேடிட்டு இருக்காங்க. வரீங்களா கொஞ்சம்? இதோ நான் வந்துட்டேன்ப்பா. அபிஷேக் எங்க? உனக்கு தான் ஜோடி கொடுத்தாச்சு, அவரை விட்டுட்டு நீ இங்கே என்ன பண்ணுற? ம், சும்மா தான். இருந்தாலும் ஐஸ்வர்யா, நீ அபிஷேக்கை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது. பாவம் மனுஷன், ஐஸ் நீ எனி டைம் உன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டுன்னு. ம், காமிப்போம். இங்கே தான் இருந்தார், கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா அதை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் பெரிய விஷயம் ஐஸ்வர்யா, கல்யாணத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டியே. ம், அம்மா வந்திருக்காங்க தெரியுமா ராம்? அப்படியா? ஆமாம், அதை ஒரு பிளான் போட்டு வர வைக்கிறதுக்குள்ள அவ்வளோதான், ஆவியும் ஜீவனும் போயிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ இதுவாக பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பாங்க, அது எப்படி நல்லா இல்லாமல் போயிடுவாங்க, பார்த்துக்கலாம். சரி, அங்கே போவோம் வா. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டு சாமி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சில முறை பண்ணி தான் ஆகணும். இப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடணும். யார் போடணும்னு சொல்லுங்க, போட்டுருவோம். மாப்பிள்ளைக்கு மச்சான் போடணும் மாலை, அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு மாமா முறையில் இருக்கிறவங்க போடலாம். இதோ மாமா பின்னாடி தான் நிற்கிறாரு, அவரை போட சொல்லுங்க. அப்போ வாங்க, ரொம்ப நல்லது, மாலையை போட்டுருங்க. அப்படியே இங்கே பாருங்க. அடுத்தது பொண்ணுக்கு மாமா முறை யாரு? வாங்க. அப்படிதான் யாரும் இல்லையே, இருந்தால் போட மாட்டாங்களா? நல்லதுமா வாய் வச்சுட்டு சும்மா என்ன? உள்ளது தானே சொல்கிறேன், யார் இருக்கா போடுறதுக்கு? என் வீட்டுக்காரர் இருக்காரு சாமி, அவர் தான் மாமா பொண்ணுக்கு. நான் மாலையை போட சொல்கிறேன். அஞ்சுமா தான். பாத்தியா என் தங்கச்சி சாமர்த்தியத்தை? இப்போ யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அம்மா, நீ கலங்காத சாமி. ராம் உனக்கு அண்ணன், எங்கள் அண்ணன் அண்ணி உனக்கு அப்பா அம்மா. அப்போ நாங்கள் தானே அத்தை மாமா. நாங்கள் நின்று முன்னாடி பண்ணிட மாட்டோமா? யாரும் இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா நீங்களும் இப்படி பிரித்து பேசுகிறீங்க? சும்மா இருங்க. ஏங்க இங்கே வாங்க, பொண்ணுக்கு மாலையை போடுங்க. பொண்ணுக்கு மாமா மாலை போடுங்க. மாமா மாலையை போட்டுக்கிட்டே இங்கே பாருங்க. போதும். சொந்த பந்தம் எல்லாரும் வந்தாச்சா? தாலி கட்ட சொல்லலாமா? தாலிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. என்னடா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? தாலியே கட்ட போகிறாங்க. அதான் தாலி கட்ட டைமுக்கு வந்துட்டு நான் வீடு மச்சான் பார்த்துக்கலாம். கல்யாணம் முடிட்டோம், அவங்ககிட்ட சொல்கிறேன்னு நீ தான் கடைசியாக வந்தேன்னு. விட்டா போட்டு விட்றா தானே, ஒரு எமர்ஜென்சி கேஸு பார்த்துட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. டாக்டர்னாலே அப்படி தானடா. போனா 40 மன்னிச்சுடுறேன். சரி, கல்யாணத்தை கவனி. இவன் மூஞ்சில் ஏதோ ஒரு சந்தோஷம் குறையுது. தங்கம் என்னாச்சு? ம், அது வந்து எனக்கு புரியுது என்ன பிரச்சனைன்னு. வெயிட் பண்ணு. பாட்டி 2 பேரும் இங்கே வாங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு இப்போ எல்லாரையும் கூப்பிட்ற? நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களே பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க என் பாட்டி 2 பேரும் என் பக்கத்தில் நிற்கிறது இல்லையா? இருக்கிற டென்ஷன்ல உன்னை அசிங்கமாக பேசிடுவான், கம்மனரு. ஐயோ தம்பி, நாங்களாம் தேவையில்ல, நீ பாருப்பா. என் பாட்டியும் நீங்களும் இங்கே வந்தால் தான் எங்கள் கல்யாணமே நடக்கும். இங்கே வரீங்களா? வாங்க அத்தை, வாங்கம்மா, 2 பேர் வாங்க. இங்கே அவன் தான் சொல்கிறான்ல இந்த அளவுக்கு. சரிப்பா, அது வரோம். என்ன தங்கம், ஹாப்பியாக கல்யாணம் முடிஞ்சிச்சா? இப்போ வச்சு கொஞ்சம் சிரியண்டி. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் வாங்கிக்கிங்க. எங்கள் ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். இப்போதைக்கே மருமக யார் காலையும் விழ வேணாம். ஏன்பா, இருக்கட்டும், காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினா தானே நல்லது. இருக்கட்டுமா, நான் ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன், அப்புறமா பண்ணுறோம். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியாக இருக்கணும். சரிங்க ஐயா. ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். தேங்க்ஸ்டா. என் தங்கச்சி மூஞ்சில் இப்போ தான் சிரிப்பே இருந்திருக்கு. போங்கண்ணா, எல்லாரும் இங்கே பாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அடுத்த ஃபேமிலி வாங்க. பாட்டி நீங்கள் எங்கள் கூட நின்று எடுங்க ஒரு ஃபோட்டோ. என்ன எடுத்துட்டேன்ப்பா, போதும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் தனியாக நின்று எடுங்க எங்கள் கூட. பாட்டி இங்கே பாருங்க, எல்லாரும் சேர்ந்த மாதிரி இங்கே பாருங்க.
அடி ஐஸ்வர்யா பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க. நான் நக்கலா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு திமிரா பேசாதானே ஆமாம், எங்கே வாடிமே? வந்துட்டு இருக்காரு. ஹாய் மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மாப்ள. ஹாப்பி மேரிட் லைஃப் சிஸ்டர். தேங்க்ஸ் அண்ணா. என்னதான் சொல்லு, அண்ணி தான் க்யூட்டாக இருக்காங்க. அடி பாவி. ஆமாம், அழகாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஐசுமா போன பார்த்து நீ நல்லா இருக்க. ஹாப்பி மேரிட் லைஃப் தர்மா. 2 பேரும் இன்னைக்கு போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்கம்மா. எல்லாரும் அப்படிங்க பாருங்க. சரி தர்மா, நாங்கள் போயிட்டு வரோம். அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிப்பா. டேய் அண்ணா, நாங்கள் போய் எல்லாரையும் கவனிக்கிறோம். நீ உன மென்ஸை கண்டினியூ பண்ணு. தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். சிஸ்டர் லேட்டாக வந்துட்டு ஹாப்பி மேரிட் லைஃபா? டாக்டர் பொழப்பப்படி தானே மச்சான், மன்னிச்சிடு. இனிமேல் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் இருப்பேன். ஹாய் ஹிட்லர், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூம்மா. பரவாயில்லையே, பொண்ணு மாதிரி கிளம்பி வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆனாலும் கொழுப்புன்னா ஹிட்லருக்கு. ஹாய் டாக்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலே செட்டில் ஆகிட்டீங்க. டாக்டர் லைஃப் அவ்வளோதானே. டைமிங்கில் வந்தீங்க சிஸ்டர். வாங்க, என் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கதா யாருமே கிடையாது. அண்ணன் தங்கச்சா நம்ம 2 பேரும் எடுப்போம் உங்க கூட ஃபோட்டோ. அதுவும் கரெக்டு தான். அதுக்கு அடுத்தது பேர் தான் வருது. நம்மளுக்கு தான் என்ன ஜோடி யாருனே தெரியல. சிங்கிளாகவே சுற்றிட்டு கிடக்கிறோம். நம்ம 2 பேருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம்னு. ஆனால் மச்சான், பிள்ளைங்களோட கல்யாணம் பண்ணுறது நீ ஒருத்தன் தான்டா. இதை விட குடும்ப டாக்டர் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க பாருங்க. இது வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டா இல்லை ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டான்னு தெரியாத அளவுக்கு போச்சு. எல்லாம் இங்கே பாருங்க. ஓகே சார்மா, நான் கிளம்புறேண்ணே. சரி மச்சான், நானும் கிளம்புறேன். இன்னொரு நாள் வீட்டுக்கு சாவகாசமாக வரேன், சரியா? இதேமாரி ராம் மேரேஜும் பண்ணிடாதானே. எல்லாரும் ஊருக்கு போகிற அன்றைக்கி நீனும் எங்கள் கூட ஊருக்கு வர. பார்க்குறேன்டா, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி எமர்ஜென்சி கேஸ் இல்லை எதுவும் இல்லைனா வந்துடுவேன். சரிடா. அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணே. பாத்தியாடா என் தங்கச்சியை? தங்கச்சி பசங்கிறது அண்ணன் சாப்பிட்டு போன்னு சொல்லிச்சு பார்த்தியா? எல்லாரும் பல்ட்டி அடிச்சிட்டிங்கடா கல்யாணம் ஆனோன்னு. தங்கச்சி தான் முக்கியம், நண்பனை எல்லாம் டீலில் விட்டீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் தங்கச்சி தானே. சரிடா, நான் கிளம்புறேண்ணே. வரம்மா. சரிங்கண்ணா. ஹிட்லர், எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன, ஜாலி தானே? ஏமா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? உன் காமெடியில் தொடங்கினது தான் காதல் கதை. உன் காமெடியோடய முடியட்டும். நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதுலாம் வரலாறு சம்பவம் தான், பார்த்துக்குங்க. ஏய் என்ன? ஓ, புருஷனை சொன்னா பொண்டாட்டிக்கோ வருது. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சோ? இல்லைனாலும் என் தாங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். உனக்கு ஒன்று தெரியுமா சாருமா? நானும் கேட்டிருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க. பசங்க பெருசானதுக்கப்புறம் அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்தை பார்த்து, அம்மா நான் எங்கம்மா உன் கல்யாணத்தில் காணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குங்க. உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு கொஸ்டின் உங்கள் லைஃப்பில் வராது. உங்கள் பசங்க உங்கள் மேரேஜ் ஆல்பத்தை பார்க்கும்போது நம்ம முன்னாடி நின்று தான் அப்பா அம்மா கல்யாணத்தை நடத்திருக்கன்ற பெருமை உங்கள் பசங்களையே சேரும். ஏய் பின்ன நானே எங்கள் அப்பா அம்மா ஆல்பத்தெல்லாம் பார்த்து சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன். எங்கம்மா உங்கள் கல்யாணத்தில் என்ன காணுன்னு சொல்லிட்டு. உன் பசங்க கேட்க முடியாதுல்ல அந்த கேள்வியை. பட் இருந்தாலும் பசங்களுக்கு சோறு ஊட்டும்போது உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லியே ஊட்டிடலாம். அந்த அளவுக்கு புனிதமான காதல் கதை. என்னாச்சு திடீர்னு இசைக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு? ஹிட்லர், இருந்தாலும் என் சாருக்கு நல்லது கெட்டதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் யாரும் முன்னாடி இருந்து பண்ணதில்லை. அவளுக்கு இவ்வளோ சொந்த பந்தத்தோட கல்யாணம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன சிஸ்டர், சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல எங்களை கலாய்க்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் பத்திரமா தான் பார்த்துப்பீங்க. இருந்தாலும் அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் நீங்கள் இருப்பீங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இந்த வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் என் சாரு யாருமே இல்லைன்ற ஃபீலிங் அவள் அடி மனசில் வர்ற அளவுக்கு கூட நீங்கள் நடந்துக்க கூடாது. இப்படிலாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். இசை சிஸ்டர் ஆர்டர் போட்டால் தான் நான் கேட்பேன். இது எப்படி இருக்கு அப்புறம்? இது ரெக்வஸ்ட் மாதிரி இருக்குது. என்னைக்காவது இசை சிஸ்டர் யாருக்கிட்டையாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஆர்டர் மட்டும் தானே போடுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துக்க சொல்லி ஆர்டரில் போட்டு போன ஹிட்லருக்கு. இருந்தாலும் ஆர்டர் போட்டால் தான் உங்கள் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துப்பேன். சரி ஓகே, என் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் தங்கத்து கண்ணிலேருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் ஹிட்லர் பத்திரமா பார்த்துக்கணும். இது இந்த இசையோட ஆர்டர், ஓகேவா? ஓகே மேடம், கண்டிப்பாக கண்ணீர் வராமல் பார்த்துக்கிறேன். யார? என் தங்கத்தை. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு. இன்னைக்கு என் கூட இருந்துட்டு போனால. பரவாயில்லடி, இன்னொரு நாள் நான் வரேன். உனக்கே புதுசு வீடு, நீ போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகு. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு. ரெடி? ஆனால் மச்சான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணிட்ட பத்தியா? ஏய் ஒழுங்கா போயிடுன்னு சந்தோஷமா இருடா, அவ்வளோதான். ஹாப்பி மேரிட் லைஃப் சிஸ்டர் பிரதர். தேங்க்ஸ் ஜான்சி. தேங்க்ஸ் அண்ணா. என்ன ஒரு வழியாக நீங்கள் ஜோடி சேர்ந்துட்டீங்க போல் இருக்கே. அப்படிலாம் இல்லையே. அதை மட்டும் ஒத்துக்காது இந்த புள்ள வாயை திறந்து. ஏன் வந்தான்னு கேட்டால் சும்மா உன் கூட ஃபோட்டோ எடுக்க வந்தானும். போய் நில்லுமா, சும்மா எடுக்க வந்த ஃபோட்டோவை பேர எடுத்துகிட்டு போவோம். சரி, நான் அந்த பக்கம் போய் நிற்கிறேன்னு. பத்தியா மச்சான் என் நிலமைய? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி மச்சான், அப்படியே நான் கிளம்புறேன்னா. நானும் கிளம்புறேன் சாரு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் 2 பேரும் மேரேஜுக்கு வந்ததுக்கு. பரவாயில்ல சிஸ்டர், இருக்கட்டும். நம்ம கடமை. இன்னும் இவனுங்கள்ட்ட எவ்வளோ சிக்கி சீரடிய வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், ஓ அருமை பெருமையெல்லாம் சொல்லக்கூடாதா? சரிம்மா, அப்புறமா பார்ப்போன்னே.